Hello friends. Previous video la pronoun na enna அப்படின்றத பத்தி சிம்பிளா பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல types of pronouns பத்தி பார்க்கலாம். பேசிக்கா pronounsல 7 types இருக்கு அப்படினு சொல்லுவாங்க. But actually pronouns உடைய functionsக்கு தகுந்த மாதிரி நம்ம different typesல pronouns classify பண்ணிக்கலாம். அது என்னன்னு அத பத்தின எக்ஸ்பிளனேஷனையும் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். Let's go into the video. Welcome to கற்றல் பயன்பாடு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 7 types of pronouns பத்தி என்னன்னு பார்த்தறலாம். Personal pronoun, demonstrative pronoun, interrogative pronoun, relative pronoun, indefinite pronoun, reflexive pronoun and intensive pronoun. அடுத்து அடிஷனலா நம்ம pronouns உடைய functions பேஸ் பண்ணி பாக்கும்போது possessive pronoun, subject pronoun, object pronoun, reciprocal pronoun அப்படினு அடிஷனலா இந்த 4 types கிடைக்குது. இப்போ டோட்டலா 11 types of pronouns பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் personal pronoun. personal pronounன்றது ப்ராப்பர் நேம்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேற ஒரு நேம் கொடுத்து யூஸ் பண்றது. எக்ஸாம்பிளா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற pronouns எல்லாம் தான் personal pronouns. I, you, she, he, etc. இப்போ இந்த pronoun எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். He cleans his car once a week. Next demonstrative pronoun. இந்த pronoun எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு சில ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட்ஸை டினோட் பண்றதுக்கோசரம். அதாவது குறிப்பிட்ட பொருள்களை டினோட் பண்ண இந்த demonstrative pronoun யூஸ் பண்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் pronouns பார்க்கலாம். this, that, these and those. இப்போ இந்த pronoun யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். those games are difficult. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. those games are difficult அப்படினு இருக்கு. இந்த கேம் ப்ளே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படினு ஒரு ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்றதனால இது demonstrative pronoun. நெக்ஸ்ட் third type வந்து interrogative pronoun. இந்த interrogative pronoun வந்து क्वेश्चन பேட்டர்ன் டைப்ல இருக்குங்க. எக்ஸாம்பிள் வந்து who, what, when, why and where அந்த மாதிரி. இப்படி क्वेश्चन பேட்டர்ன் டைப்ல pronoun வருது அப்படினா அத interrogative pronoun அப்படினு சொல்றோம். இந்த pronoun யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். What is the number on the door? அந்த கதவுல என்ன நம்பர் எழுதிருக்கு. அடுத்து fourth ரிலேட்டிவ் pronoun பத்தி பார்க்கலாம். ரிலேட்டிவ் pronounன்றது ஒரு முழுமையான சென்டென்ஸ்னுடைய பார்ட் ஆஃப் தி வேர்டுக்கும் இன்னொரு பார்ட் ஆஃப் தி வேர்டுக்கும் ஒரு ரிலேஷனை மேக் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் that, which, where, when, why, what, whom, whose இந்த மாதிரியான pronouns வந்து சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்க்கும் another பார்ட்க்கும் ஒரு ரிலேஷனை மேக் பண்ற மாதிரி. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Susan is the girl whom I was talking about. இதில் இந்த சென்டென்ஸில் நான் ஒரு பொண்ணை பற்றி சொன்னேன் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அந்த பொண்ணு தான் இந்த சூசன் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் இல்லையா. இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸும் அதாவது இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கோரிலேட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ப்ரொனவுன் ஆட் பண்ணியிருக்கோம்ல whom அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ப்ரொனவுனுக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபிஃப்த்தா indefinite pronoun பற்றி பார்க்கலாம். இந்த indefinite pronounன்றது எதையுமே டினோட் பண்ணாது. which means எந்த ஒரு ஆப்ஜெக்டையோ பர்சனையோ இல்லைனா வேறு எதையாவது ஒரு விஷயத்தையோ பர்டிகுலராக அதாவது ஸ்பெசிஃபிக்காக டினோட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் someone, somebody, somewhere, something, anyone, anybody etc. இந்த pronoun யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். someone gave me this book. இந்த மாதிரி யாரோ ஒருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக டினோட் பண்ணாமல் இல்லை ஏதோ ஒரு பொருளையும் ஸ்பெசிஃபிக்காக டினோட் பண்ணாமல் ஏதோ ஒன்றுன்னு வர்றது பேர் இன்டிஃபினிட் ப்ரொனவுன்னு சொல்கிறோங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் டைப் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்டென்ஸில் ஆல்ரெடி இருக்க சப்ஜெக்டை ரெஃபர் பேக் பண்ணுறதுக்கோசரம். ஃபார் எக்ஸாம்பிள் மை செல்ஃப், யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ் அண்ட் யுவர் செல்ஃப்ஸ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் வந்து இதெல்லாம். அப்புறம் ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் வந்து இதெல்லாம். இப்போது சிங்குலர் ப்ரொனவுன்ஸில் எல்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் எண்டிங் லெட்டர் வந்து எஃப்ல தான் முடியும். இப்படி எஃப்ல முடிகிற வேர்ட்ஸ் எல்லாம் சிங்குலர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஃப்பை எடுத்துகிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது தாங்க ப்ளூரலாக மாற்றணும் அப்படின்னா எண்டிங் லெட்டர் எஃப்ல இருந்ததுன்னா எஃப்பை தூக்கிட்டு விஇஎஸ் போட்டால் அது ப்ளூரல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி லாஸ்ட் எண்டிங் லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா
எப்படி சிங்குலர்லேருந்து ப்ளூரல் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த ப்ரொனவுன் டைப்புக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து ஐ ரோட் த லெட்டர் மை செல்ஃப். நெக்ஸ்ட்டு 7th டைப் வந்து இன்டென்சிவ் ப்ரொனவுன். இந்த இன்டென்சிவ் ப்ரொனவுன்றது அப்படியே சேம் வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மாதிரியே தாங்க இருக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் மை செல்ஃப், யுவர் செல்ஃப் மாதிரியான ப்ரொனவுன்ஸ் வந்தால், அந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் வந்தால் தான் அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இல்லையா? பட் அதுவே இங்கே இன்டென்சிவ் ப்ரொனவுனில் அந்த சென்டென்ஸில் வர பர்டிகுலர் ப்ரொனவுனை தூக்கிடுறோம். விச் மீன்ஸ் அந்த மை செல்ஃப், யுவர் செல்ஃப் மாதிரியான ப்ரொனவுனை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியாக நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ண போகிறோம். இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டென்சிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ஐ மை செல்ஃப் ரோட் த லெட்டர். அந்த ரிஃப்ளெக்சிவ் சென்டென்ஸில் என்ன எழுதியிருந்தோம்? ஐ ரோட் த லெட்டர் மை செல்ஃப் அப்படின்னு. இதில் இன்டென்சிவ் சென்டென்ஸில் பாருங்கள், ஐ மை செல்ஃப் ரோட் த லெட்டர். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம ப்ரொனவுன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணுறதுக்கு பேர் இன்டென்சிவ் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். அடுத்து 8th டைப் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ்ன்ற வார்த்தைக்கு தமிழில் உரிமை, சொந்தம், சொந்தமான பொருள் அல்லது உடைமை அப்படின்னு செவரல் மீனிங்ஸை சொல்லிகிட்டே போகலாம். அப்படி நம்ம யார் மேலேயாவது சொந்தம் கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்கள டினோட் பண்ணி வர மாதிரியான சென்டென்ஸில் இந்த உரிமை கொண்டாடுற ப்ரொனவுன், அதாவது பொசசிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், தேர்ஸ் அண்ட் இட்ஸ். இதெல்லாம் தாங்க பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போது இந்த ப்ரொனவுன் டைப்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அடுத்து 9th டைப் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்றது ஒன்றும் இல்லை, சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஒன்று நவுனாக இருக்கணும் இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கணும்னு பார்த்தோம். அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து ஐ, யூ, வி, ஹி, ஷீ, இட், தே. இதெல்லாம் தான் அந்த 7 டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். சரி, ஓகே. இந்த சப்ஜெக்ட் டைப்புக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு 10th டைப் ஆஃப் ப்ரொனவுன் வந்து பார்க்கலாம். 10th டைப் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பற்றி பார்க்க போனால் கொஞ்சம் அப்படியே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் மாதிரியே தான் இருக்கும். இந்த 2 டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன், என்ன டெஃபினிஷன்ஸ் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்ப்போம். இப்போது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்றது என்னென்ன, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். மீ, அஸ், ஹிம், ஹர் அண்ட் தெம். இந்த 5 ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்கிறோங்க. இதில் மீ அப்படின்றது ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்புறம் அஸ்ன்றது வி அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் ஹிம் அப்படின்றது ஹீன்ற சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக, ஹர் அப்படின்றது ஷீக்கு பதிலாக, அப்புறம் லாஸ்ட்டாக தெம் அப்படின்றது தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டடாக யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். திஸ் பார்க் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஹர். நெக்ஸ்ட்டு 11th டைப் ஆஃப் ப்ரொனவுன் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்றது சென்டென்ஸில் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர மாதிரி அமையும். இந்த ப்ரொனவுன் வந்து ஈச் அதர் இல்லைனா ஒன் அனதர் அப்படின்ற இந்த 2 வேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போது இந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஹீரோ அண்ட் ஹீரோயின் கிஸ்டு ஈச் அதர் அட் த எண்ட் ஆஃப் த செரிமோனி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 11 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போது ஒரு ஸ்மால் ரீகேப். ஃபஸ்ட்டு பர்சனல் ப்ரொனவுன். இதில் ப்ராப்பர் நேம்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வேறு ஒரு நேம் கொடுப்போம். அடுத்து டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டை டினோட் பண்ணாது. அடுத்து 3rd டைப் இன்டர்கேட்டிவ் ப்ரொனவுன். இதில் சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் டைப்பில் இருக்கும். அதாவது வாட், ஹூ, விச் இந்த மாதிரி ப்ரொனவுனில் வந்திருக்கும். அடுத்து 4th டைப் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது ஒரு முழுமையான சென்டென்ஸினுடைய பார்ட் ஆஃப் த வேர்டுக்கும் அனதர் பார்ட் ஆஃப் த வேர்டுக்கும் ஒரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ணும். அடுத்து 5th டைப் வந்து இன்டிஃபைனைட் ப்ரொனவுன். ஆக்சுவலாக இது எது ஒன்றையும் ஸ்பெசிஃபிக்காக டினோட் பண்ணாது. இன்ஸ்டடாக சம் ஒன், சம்படி, சம்வேர் அப்படின்னு வரும். அடுத்து 6th டைப் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இது ஆல்ரெடி சென்டென்ஸில் இருக்க ஒரு சப்ஜெக்டை ரெஃபர் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அடுத்து 7th டைப் இன்டென்சிவ் ப்ரொனவுன். இதுவும் அப்படியே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மாதிரியே தான். இதுலேயும் சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்டை ரெஃபர் பேக் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ரொனவுனில் சென்டென்ஸினுடைய ஸ்டார்டிங்லேயே ப்ரொனவுனை ஆட் பண்ணிடுறோம். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தபடியாக
ப்ரொனவுனை ஆட் பண்ணிடுறோம். அடுத்து 8th டைப் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். இது நம்ம யார் மேலேயாவது உரிமை கொண்டாடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து 9th டைப் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் நவுனா வரலைன்னா அதுக்கு இன்ஸ்டடாக யூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் ஐ, யூ, வி, ஹி, ஷி, இட் அந்த மாதிரி. அடுத்து 10th டைப் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது அப்படியே கொஞ்சம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து 11th டைப் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். இது சென்டென்ஸில் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்தராக இது போல் நல்ல கோச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வர பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நல்ல வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.